நாங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த ஒரு விஷயம் அது. ஆனால் அது நடக்கும்போது ரொம்பவே சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. ஏன்னா அன்றைக்கி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, டெஸ்ட் பண்ணும்போது பாசிட்டிவ் வரும்னு நான் எதிர்பார்க்கல. அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் ரொம்ப நாள் கழிச்சு அழுதேன். ஏன்னா சுத்தமாக என்னால் நம்பவே முடியல அது நடந்துச்சு அப்படின்னு. ஆனால் எனக்குமே வந்து அந்த லாஸ்ட் இது ஃபார்ம் ஆகும்போது வந்து ஒரு மாதிரி ஓகே பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் டைம் இருக்குது அப்படின்னா இருந்தேன். பார்த்தா வந்து பாசிட்டிவ் ஆச்சு. நானுமே எழுதேன். ஏன்னா கொஞ்சம் நிறைய ட்ரை பண்ணி பார்த்தோம். ஸோ இது வந்து கொஞ்சம் ஒரு 1 year 2 years அப்புறம் வந்தது. ஸோ வந்து ஒரு மாதிரி அந்த டே ஃபுல்லாகவே வந்து என்ஜாய் பண்ணோம். கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கெலாம் சொல்லும்போது வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நீ வரத்துக்கு முன்னாடியே லாட் ஆஃப் குட் திங்ஸ் ஹவ் ஹேப்பன்ட். நாங்கள் நினச்சி பார்க்காத நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. நீ வந்ததுக்கப்புறமும் நிறைய அந்த மாதிரி நடக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அண்ட் நிறைய தப்பு பண்ணுவோம் நாங்களும் பேரண்ட்ஸாக. பட் ஐ ஹோப் யூ வில் ஃபர்கிவ் us. Divya, I'm the Perima of your baby. நீங்க சொன்ன இந்த பிக்கெஸ்ட் நியூஸ் வந்து இட் வாஸ் லைக் எங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. ஏன்னா எப்படி நாங்கள் வந்து எங்கள் ப்ரெக்னென்சியை கன்வே பண்ணவோ the same way they conveyed their pregnancy to us. So from there till today I wish all success and the baby gets all good wellness and everything. இது பையனாக தான் இருக்கும். 99% பையனாக தான் இருக்கும் நான் சொல்கிறேன். பிகாஸ் என்னோட இன்ட்யூஷன். இது வந்து பேபியோட அத்தை. அதை நானே இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன். அத்தை கொஞ்சம் ஷைலாம் இல்லை. அத்தை வந்து ஷீ இஸ் அ வெரி லவ்லி அத்தை. அவங்களுக்கு கிட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். அதுவும் கேர்ள் பேபினா ரொம்ப பிடிக்கும். ஐ கெஸ் ஷீ விஷஸ் ஃபார் கேர்ள் பேபி ப்ராபப்ளி. ஆனால் வந்து எனக்கு கண்ணாக்கு வந்து பையன் பிறக்கும் தான் எனக்கு வந்து தோணுது. பட் ரெஸ்பெக்ட் ஆஃப் த பேபி அது ஹெல்த்தியாக இருந்து அதுதான் எண்ட் ஆஃப் பெரிய முக்கியம். ஸோ எக்ஸாக்ட்லி. இந்த ஃபுல் ப்ரெக்னன்சி ஜேர்னியில் பார்த்தீங்கன்னா வந்து லைக் பேபிக்கு வந்து அது வந்து வேர்ல்டுக்கு வரதுக்கு முன்னாடி வந்து அதுக்கு எல்லாம் பெஸ்ட்டும் கொடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணான்னு லைக் ஏற்கனவே வீடு வாங்கியிருந்தேன் நான். லைக் எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்காங்க, லைக் கம்ஃபர்டபுளாக இருக்கலாம். ஸோ அந்த வீட்டுக்கு எப்படியாவது மூவ் ஆகிடலாம் அப்படி இருந்துச்சு. வீட்டில் கொஞ்சம் போராடி அங்கே போனோம். எல்லாமே ஃபுல்லாகவே செட்டப் பண்ணேன் நான். ஸோ பேபி வந்து வரத்துக்கு முன்னாடியே வந்து அது வந்து பெஸ்ட் ஃபீச்சர்ஸ் என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸோ அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணி கொடுப்பேன். ஸோ காலையிலேருந்து கேசரி வேணும்னா கேசரிலாம் சமைச்சு தருவேன். அவங்க தூங்கி எழுந்துக்கிறதுக்குள்ளே அதுதான் அவங்களுக்கு கேசரி பண்ணி கொடுப்பேன் நான். ஸோ அது மாதிரி வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் நானாக பார்த்துட்டு இருக்கேன். இப்போ இருக்கும் முடியலன்னா ஒர்க் ஃப்ரம் எடுத்து அவங்க பார்த்துப்பேன் நான். so eager to meet you. பையன் வந்து திவ்யா, மினி திவ்யாவா இருந்தா நல்லா இருக்கும். அதுவும் பையன் வித் மாம் ஜடை இஸ் a very good one. So let's see. ஒரு கோஇன்சிடென்டல் நியூஸ் என்னன்னா என்னோட செகண்ட் டாட்டரோட டியூ டேட்டும் உன்னோட டியூ டேட்டும் சேம். ஸோ லெட்ஸ் see what God plans for this one. தாய்மை வாழ்கென தூய சிந்தமே ஆரிராரோ ஆராரோ தங்கக் கை வளை வைரக் கை வளை ஆரிராரோ ஆராரோ இந்த நாளிலே வந்த ஞாபகம் எந்த நாளும் மாறாதோ கண்கள் வீசிட
நான் நிறைய அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டேன் ஒரு வருஷத்துல. ஏன்னா இதெல்லாம் இனிமேல் கிடைக்காதுன்னு தெரியும். ஸோ கிடைக்கிற வரைக்கும் என்ஜாய் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேட்பேன். எது கேட்டாலுமே பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அது எனக்காக பண்ணுறாங்களா பேபிக்காக பண்ணுறாங்களான்னு தெரியல. பட் ஓகே, நானும் என்ஜாய் பண்ணிக்கிறேன் அதை. ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அது இப்போ முடிய போகுதுன்னு ஒரு வருத்தம் இருந்தாலும் எங்கள் பேபியை நாங்கள் சீக்கிரம் பார்க்க போகிறோன்ற சந்தோஷம் இருக்குது. அத்தை வந்து உன்னை ரொம்ப ஒன்று பிடிக்கும். கண்டிப்பாக நான் நல்லா பார்த்துப்பேன். ஸோ நீங்கள் கூடயே இருக்க போகிறதுனால கண்டிப்பாக அத்தை நல்லா பார்த்துப்பேன். ஸோ ரொம்ப ஈகராக இருக்கும், நல்லா பார்த்துப்போம். ஸோ அதே மாதிரி பேரண்ட்ஸ் டு பிக்கு ஒரு பெரிய ஆல் தி பெஸ்ட் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். அதுக்கப்புறம் லாட் ஆஃப் மெடிசின்ஸ், டாக்டர்ஸ் விசிட். ஒரு வாட்டி போகும்போதும் ஒரு மாதிரி ஒரு நர்வஸாகவே இருக்கும், ஏதாச்சும் சொல்லிடுவாங்களோ அப்படின்னு. பட் பை காட்ஸ் கிரேஸ் இது வரைக்கும் எவ்ரி திங் ஹஸ் கான் வெரி ஸ்மூத்லி. ஐ ஹோப் இட் வில் கோஸ் ஸ்மூத் இன் த ஃபியூச்சர் ஆஸ் வெல். அட் ஃபர்ஸ்ட் தேர் வாஸ் அ லாட் ஆஃப் பயம். ஏன்னா நிறைய கண்டென்ட் பார்த்து இதோட வீடியோஸ்லாம் பார்த்துட்டு ஐயோ நம்மளால இதெல்லாம் பண்ண முடியுமா, இன்னும் என்ன வரப்போகுது அப்படின்னு ஒரு பயம் இருந்தது. பட் போக போக நம்மளால சமாளிக்க முடியும், நம்மளும் கேப்பபிள் தான் அப்படின்னு ஒரு தைரியம் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்கேன் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு எங்களுக்கு. ஏன்னா பேபி ஸ்கேன் எப்படி இருக்கும்னு நாங்கள் பார்த்ததே இல்லை. ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக அது தெரியும் இது தெரியும் அப்படின்னு போனோம். பட் ஆனால் ஒன்றுமே தெரியல. ஸோ டாக்டர் சொல்லுவாங்க, அதை காமிச்சிட்டு இது பாருங்கள் உங்கள் பேபியோட ஸ்பைன் தெரியுது, ஹார்ட் தெரியுது அப்படின்னு. எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் சும்மா அப்படி இப்படி சிரிச்சுட்டு மண்டையை மட்டும் ஆட்டுவேன். பட் இட் வாஸ் எக்ஸைட்டிங். ஹார்ட் பீட் மட்டும் நல்லா கேட்கும். அது ஒன்று மட்டும்தான் என்னால் வந்து அந்த ஸ்கேன் இதில் வந்து பார்க்க முடிஞ்சுது. தட் வாஸ் எனஃப் ஃபார் மீ டு நோ தட் த பேபி இஸ் ஹெல்த்தி அண்ட் ஹாப்பி அப்படின்ட்டு. 3D ஸ்கேன் பார்க்கும்போது ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ்லாம் காமிச்சாங்க. என்னோட நோஸ் இருந்தது பேபிக்கு. ஸோ எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஓகே, நம்மள மாதிரி ஏதோ ஒரு பார்ட் வந்துருச்சு அப்படின்னு. ஸோ பார்க்கலாம், அடுத்த மாதம் தெரிஞ்சிடும் யார் மாதிரி இருக்கு அப்படின்னு. பட் ஐ ரியலி ஹோப் என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னு. ஸோ யா. We are waiting. பையன் பொண்ணு அப்படிலாம் இல்லை, ஏதோ ஒரு ஹெல்த்தி பேபி இருந்தால் போதும். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பையன் அப்படின்னு நினச்சேன் நான். பட் ஆனால் பொண்ணுன்னா வந்து அப்பா கூட பாசமாக இருக்கும். சரி, நிறைய ஃப்ரெண்ட்ஸோட குழந்தைலாம் பார்த்தேன். ஸோ வந்து பொண்ணு இருந்தால் ஓகேன்னு தோணுது. பட் இருந்தால் ஓகே. ஸோ வந்து குழந்தை அவங்க இஷ்டம், அவங்க என்ன பண்ண நினைக்கிறாங்களோ அது பண்ணலாம். எங்கள் சைட்லேருந்து எந்த இதுவும் இருக்காது. ஸோ அவங்க சப்போர்ட் மட்டும் தான் பண்ணுவோம். We love you. We are waiting for you. We have another 30-40 years together. அவ்வளோதான் முடிவு பண்ணிட்டியா? எனிவே எவ்வளோ ஷார்ட் டைமோ லாங் டைமோ we will love you always.